ஜூன் 10th மார்னிங் 5 AM பஸ் அப்பர் பர்த்ல இருந்து இறங்கும் போது ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன். எக்ஸ்ரே எடுத்துட்டு டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணாங்க என் ரைட் ஆர்ம்ல மல்டிபிள் ஃபிராக்சர் அண்ட் டிஸ்லோகேட் ஆகியிருக்குன்னு. டாக்டர்ஸ் ஒரு பிளேட் வைக்கிற பிளான்ல தான் சர்ஜரியை ப்ரொசீட் பண்ணாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி என் போன் ரொம்ப நொறுங்கி இருந்ததுனால என் கையோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஓபன் பண்ணி 2 பிளேட் வச்சாங்க. சரி, ஏதோ நல்லபடியா இந்த சர்ஜரி முடிஞ்சுன்னு நினைக்கும் பொழுது ஒரு ட்விஸ்ட். என்னோட மினரல்ஸ் ரிப்போர்ட் வந்துச்சு. அதுல ஹீமோகுளோபின், பாராதைராய்டு, கால்சியம், விட்டமின் டி, விட்டமின் சின்னு எல்லாமே பிலோ ஆவரேஜ்ல இருந்தது. என் ரிப்போர்ட் பார்த்துட்டு டாக்டர், இந்த அடி சின்ன ஏர்லைன் கிராக்கோட முடிஞ்சிருக்க வேண்டியது, பட் நீங்க ஒழுங்கா சாப்பிட்டு உங்க ஹெல்த்தை பாத்துருந்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஃபிராக்சர் ஆகியிருக்காதுன்னு சொன்னாரு. சோ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இது நடந்து ஒரு 3 மாசம் ஆகுது. இப்போ நான் மென்டலி அண்ட் பிசிக்கலி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த 3 மாசம் எனக்கு நிறைய கத்து கொடுத்துருக்கு. முக்கியமா என் உடம்ப பார்த்து கத்து கொடுத்துருக்கு. இங்க என்னால அக்செப்ட் பண்ண முடியாதது என்னன்னா, என் உடம்ப ஒழுங்கா பாத்துருந்தேன் அப்படின்னா இந்த சின்ன அடி இவ்வளவு பெரிய ஃபிராக்சர் ஆகி 3 சர்ஜரி அளவுக்கு போய் இப்போ ரெக்கவரிக்கு நான் 2 இயர்ஸ் கஷ்டப்பட தேவையில்லை. நம்ம உடம்ப டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிட்டு நம்மளுடைய கோபம், ஒர்க் ப்ரெஷர் எல்லாத்தையும் சாப்பாட்டு மேல காமிச்சு நம்ம ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கிறோம். நான் அப்படி பண்ணதுனாலதான் இந்த சின்ன அடி இப்ப இவ்வளவு பெருசாச்சு. எந்த நேரத்திலயும் எந்த நிலைமையிலயும் நமக்காக நம்ம கூடவே இருக்க போறது நம்ம உடம்பு மட்டும்தான். சோ அதை ஒழுங்கா பாத்துக்கோங்க.